பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்கள் மருத்துரையா அவர்கள் தலைமையில் வருகின்ற 29/12/2025 திங்கட்கிழமை சேலம் மாநகரில் 5 ரோடு பகுதியில் உள்ள ரத்தனவேல் ஜெயக்குமார் திருமண அரங்கில் மாநில செயற்குழு கூட்டமும் மாநில பொதுக்குழு கூட்டமும் நடைபெற இருக்கிறது. இந்த பொதுக்குழுவில் தமிழ்நாடு, புதுச்சேரி 2 மாநிலத்திலும் இருக்கிற எல்லா நிர்வாகிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த செயற்குழுவும் பொதுக்குழுவும் திட்டமிட்டபடி சரியாக நடக்கும். குறிப்பாக 2026 புத்தாண்டை வரவேற்போம், 2025க்கு விடை கொடுப்போம் என்ற வகையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு. அதிலும் குறிப்பாக இப்பொழுது நடைபெற இருக்கிற செயற்குழுவும் பொதுக்குழுவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது, பார்க்கப்படுகிறது. காரணம், 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்க இருக்கிற இந்த சூழலில் மருத்துரையா அவர்கள் தலைமையில் நடைபெறுகிற செயற்குழு பொதுக்குழு என்ற காரணத்தால் இது முக்கியத்துவம் வாய்ந்ததாக எல்லோராலும் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக மருத்துரையா அவர்கள் இந்த செயற்குழு பொதுக்குழுவில் கூட்டணி குறித்து அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடு அளவிலும் தேசிய அளவிலும் பார்க்கப்படுகிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதப்படுகிறது. அதிலும் குறிப்பாக எங்கள் இயக்கத்தை தொடங்கியவர் மருத்துரையா அவர்கள் 1980 இன்னைக்கு வரைக்கும் 46 ஆண்டு காலம் அவர் கடந்து வந்த பாதை, அவர் செய்த போராட்டங்கள், எண்ணிலடங்காத போராட்டங்கள். அவர் சிறைக்கு சென்று மாத கணக்கிலே கொடுமைகளை அனுபவித்தவர். பாளையங்கோட்டை சிறையை தவிர மற்ற எல்லா சிறைக்கும் போனவர். மருத்துரையா என்ற பெயரை சொன்னாலே தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்கள், அரசியல் கட்சி சாராதவர்கள், அரசியல் கட்சி சார்ந்தவர்கள் எல்லாம் மருத்துரையா என்றால் ஒரு தனி சக்தி, அவர் வலிமை மிக்க இயக்கத்தை நடத்தக்கூடியவர் என்ற பெயரும் புகழும் பெருமையும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட பெருமை மிக்க சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிற மருத்துரையாவை இப்போ கொச்சைப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, இழிவுபடுத்துகிற நிகழ்வை பார்த்து நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். இப்போது தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம், சேலம் மாநகர காவல்துறை ஆணையருக்கு கடிதம் கொடுத்து பேட்டி என்ன அப்படின்னா, மருத்துரையா அவர்களுக்கு பொதுக்குழு கூட்டத்தை நடத்துவதற்கு அதிகாரம் இல்லை, அவர் நடத்துகிற கூட்டம் செல்லாது, அது ஏற்புடையதல்ல, எந்த முடிவும் எடுக்க முடியாதுன்னு சொல்கிறது எவ்வளோ அநாகரிகமானது, இது வெட்கக்கேடானது. வன்மையாக கண்டிக்கிறேன். இயக்கம் தொடங்கினது யார்? எவ்வளோ வருஷம் போராட்டம்? இப்போ சொல்கிறவங்களாம் எங்கேருந்து வந்தீங்க? யாரால் உருவாக்கப்பட்டது? கொஞ்சமாவது நினச்சி பார்க்க வேண்டாம்? கொஞ்சம் மனுஷத்தன்மையே இல்லையா? அது மட்டும் இல்லை, தேர்தல் ஆணையத்தை பற்றி பேசுகிறாங்க. தேர்தல் ஆணையத்துக்கு போலியான கடிதம், போலி ஆவணங்களை தயார் பண்ணி கொடுத்து தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஒரு சிலரை கையில் வைத்துக்கொண்டு ஒரு கடிதத்தை பெற்றாங்க. அந்த கடிதத்துக்கு நியாயம் வேண்டும், நீதி வேண்டும் என்று மருத்துரையா அவர்கள் தரப்பில் தேர்தல் ஆணையத்தை அணுகிய நேரத்தில் அவங்க சொன்னாங்க, அன்புமணி 2023 26 வரை தலைவர்னு கடிதம் கொடுத்தாரு, அதை ஏற்றுக்கொண்டு தான் நாங்கள் கொடுத்தோம், நீங்கள் கொடுக்குற ஆவணங்களையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், உங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்னா நீதிமன்றத்தை அணுகுங்கன்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டு தான் மருத்துரையா அவர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அந்த வழக்கினுடைய தீர்ப்பு 4/12/2025 டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பு. அதில் தெளிவாக சொல்லியிருக்குது, தேர்தல் ஆணையத்தின் சார்பில் கலந்து கொண்டார்கள்,